மோஸ்ட் ஆஃப் தி மேரேஜ் லைஃப் சிக்கலாகிறதுக்கு காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் men are mentally married to their parents. சில ஆண்கள் இருக்காங்க இல்லையா, தன்னை மட்டும் சுத்தி உலகம் இருக்குன்னு, அந்த மாதிரி ஆண்களை பார்க்கும்போது தான் சார் கல்யாணம் உண்மையாவே சிக்கல்னு தோணுது. அவங்க அப்பா அம்மான்னு யோசிக்கிறாங்க. ஏன் ஒரு சிங்கிள் சைல்டு சார். சோ எனக்கு பெரிய ஃபேமிலி தேவை. நான் கேட்டு எனக்கு சிப்ளிங் இருக்கிற ஒரு பையன் தான் வேணும்னு கேட்டு கல்யாணம் பண்ணேன். எல்லாருமே சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க. நான் வச்சது 30,000. ஆனா அந்த ஃபேமிலியில ஒருத்தருமே என்கிட்ட பேசினது சார். 6 மாசம் ஒரு ரூம்ல கட்டில் மேல அமைதியா உட்காந்துட்டு. நான் ரொம்ப ஒரு வாயாடி சார். நான் ரொம்ப பேசுவேன். ஐம் சாரி ஃபார் பிரேக்கிங் அப். என்ன மாதிரி பேசுற ஆளே கிடையாது. எனக்கு என் வாய்ஸ் ஞாபகப்படுத்தவே 3 மாசம் ஆச்சு. ஒரு தனிமை, சத்தமே இல்லாம மொபைல்ல அனிமே மட்டும் பார்த்துட்டு அந்த ஒரு கொடூரமான லைஃப் திருப்பி யாருக்குமே எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் சார். ஒரு 18 வயசு வரைக்கும் பார்க்கும்போது எல்லா மேரேஜுமே ரொம்ப பார்க்க அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தது. பட் எனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா ஒரே கேள்விதான் வரும், ஏன் இருக்க? அவங்க சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? குழந்தைக்காக. அந்த குழந்தை ஏன் முதல்ல பிடிக்காத ஒருத்தன் கூட உருவாச்சு. பெண்கள் மட்டுமே விட்டு கொடுக்கல, ஆண்களும் இன்னைக்கு விட்டு கொடுத்துதான் அந்த கல்யாணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒரு சந்தோஷமா விட்டு கொடுக்கும்போது அங்க அதுதான் ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுக்கறது தான் பிரச்சனைன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு என்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த விஷயம் அவங்களால விட்டு கொடுக்க முடியுமா முடியாதான்னு புரிஞ்சுக்க முடியும்.